மாடு இந்திய விவசாயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. மாடுகளின் பால் மனிதனின் ஆரோக்கியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகுந்த பங்கு வகிக்கிறது. பால் மட்டும் அல்லாமல் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் சார்ந்த பொருட்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. பன்னீர், நெய், தயிர், வெண்ணெய், பால் மிட்டாய், லஸ்ஸி போன்ற பால் சார்ந்த பொருட்களுக்கு எப்போதும் சந்தை தேவை இருக்கிறது. குறிப்பாக பன்னீர், நெய், தயிர் ஆகியவை இந்தியர்களின் உணவுப் பழக்கத்தில் அன்றாடம் பயன்படும் முக்கிய பொருட்களாகும். பன்னீர் இந்திய உணவில் அத்தியாவசியமான ஒரு பால் பொருளாகும். சைவ உணவுகளில் புரதச்சத்து நிறைந்த பன்னீர் பெரும் இடம் பிடித்துள்ளது. உணவகங்கள், ஹோட்டல்கள், திருமண விருந்துகள், வீட்டு சமையல்கள் அனைத்திலும் பன்னீர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் பன்னீர் தயாரிப்பு தொழில் எப்போதும் லாபகரமானதாக உள்ளது. பன்னீர் தயாரிக்க பாலை வெப்பப்படுத்தி அதில் எலுமிச்சை சாறு அல்லது சீரகம் போன்ற அமில கலவையை சேர்த்தால் பால் உறைந்து பன்னீராக மாறும். அதன் பிறகு அதை வடிகட்டி கட்டமாக நறுக்கி விற்பனைக்கு தயாரிக்கலாம். பன்னீரின் தரம் பால் தரத்தைச் சார்ந்தது. புதியதும் சுத்தமானதுமான பன்னீர் எப்போதும் அதிக சந்தை விலைக்கு விற்கப்படும். நெய் இந்திய சமையலில் ஒரு பாரம்பரிய இடத்தை பெற்றுள்ளது. பண்டைய காலம் முதலே நெய் புனிதமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. நெய் சாப்பிடுவதால் உடலுக்கு ஆற்றல், சத்துக்கள், ஆரோக்கியம் கிடைக்கிறது. பால் அல்லது தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்து அதை சூடேற்றி உருக்கும்போது நெய் கிடைக்கிறது. நெய் எளிதில் கெட்டுப் போவதில்லை என்பதால் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க முடியும். சமையலில், இனிப்புகளில், மருந்து தயாரிப்புகளில் நெய் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நகரங்களில் மட்டுமல்ல, கிராமப்புறங்களிலும் நெய்க்கு எப்போதும் அதிக தேவை உண்டு. தயிர் பால் சார்ந்து மற்றொரு அத்தியாவசிய பொருளாகும். இந்தியர்களின் அன்றாட உணவில் தயிர் ஒரு பகுதியாகவே உள்ளது. தயிர் சாப்பிடுவதால் ஜீரண சக்தி அதிகரிக்கிறது, உடல் சூடு குறைகிறது, நல்ல பாக்டீரியாக்கள் உடலில் சேர்கின்றன. பாலை சுட வைத்து குளிர வைத்த பிறகு அதில் கொஞ்சம் பழைய தயிரை சேர்த்துவிட்டு சில மணி நேரம் வைக்கும்போது தயிர் தயார் ஆகிவிடும். எளிதாக தயாரிக்கக்கூடியதுடன் எப்போதும் அதிக சந்தை தேவை உடைய பொருளாகவும் உள்ளது. மாட்டுப்பால் சார்ந்த பொருட்களை தயாரிப்பதில் மிகப்பெரிய முதலீடு தேவையில்லை. ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கி பின்னர் அதை தொழில்மயமாக்கலாம். சிறிய இயந்திரங்கள், குளிர்சாதனப் பெட்டிகள், சுத்தமான பாத்திரங்கள் ஆகியவை இருந்தால் போதுமானது. முக்கியமாக சுத்தம் மற்றும் தரம் பேணப்பட வேண்டும். பால் எப்போதும் பசுமையாகவும் கலப்படமில்லாததாகவும் இருக்க வேண்டும். தரம் சிறப்பாக இருந்தால் சந்தை தேவை அதிகரிக்கும். பன்னீர், நெய், தயிர் ஆகியவற்றை விற்பனை செய்வதில் பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன. நகரங்களில் உள்ள பால் கடைகள், ஆர்கானிக் கடைகள், ஹோட்டல்கள், உணவகங்கள், மளிகை கடைகள் ஆகியவற்றில் விற்பனை செய்யலாம். அதோடு ஆன்லைன் தளங்கள் மூலமாகவும் நேரடி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய முடியும். திருமணங்கள், விழாக்கள் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் கூடுதல் தேவை உருவாகிறது. இந்த தொழிலின் லாபத்தை பார்க்கும்போது மிகக் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் ஈட்ட முடிகிறது. பன்னீர் கிலோவுக்கு 350 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. நெய் கிலோவுக்கு 700 முதல் 1000 ரூபாய் வரை சந்தை விலை உள்ளது. தயிர் லிட்டருக்கு 40 முதல் 60 ரூபாய் வரை எளிதாக விற்கப்படுகிறது. தினசரி மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பொருட்கள் என்பதால் விற்பனை தொடர்ச்சியாக இருக்கும். அரசாங்கமும் பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. பால் கூட்டுறவு சங்கங்கள், பால் நிறுவனங்கள், வங்கிகள் ஆகியவை கடன் வசதி, பயிற்சி, தொழில்நுட்ப உதவி ஆகியவற்றை வழங்குகின்றன. பால் உற்பத்தியாளர்கள் குழுவாக இணைந்து செயல்பட்டால் பெரிய அளவில் சந்தையை அடைய முடியும். மாட்டுப்பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பெண்களுக்கும் சிறந்த தொழிலாகும். வீட்டு அளவிலேயே சிறிய அளவில் தயிர், நெய், பன்னீர் தயாரித்து விற்பனை செய்ய பெண்கள் ஈடுபடுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறது. சுய உதவிக் குழுக்கள் கூட இந்த தொழிலை முன்னெடுத்து நல்ல வருமானம் பெற்று வருகின்றன. இந்த தொழிலின் சமூக நன்மைகளும் அதிகம். கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு உருவாகிறது. சுத்தமான, ஆரோக்கியமான பால் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கின்றன. உள்ளூர் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. பால் உற்பத்தியாளர்கள் தங்களின் பாலை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதால் கூடுதல் வருமானம் பெறுகின்றனர். முடிவாக,
மாட்டுப்பால் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு தொழில் எளிய முதலீட்டில் தொடங்கக்கூடிய, எப்போதும் தேவை கொண்ட, அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாகும். பால் உற்பத்தியாளர்கள் பாலை நேரடியாக விற்பனை செய்வதற்கு பதிலாக பன்னீர், நெய், தயிர் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றினால் அதிக வருமானம் பெற முடியும். எதிர்காலத்தில் ஆரோக்கிய உணவுகளுக்கான தேவை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பால் சார்ந்த பொருட்கள் தொழில் ஒரு நிலையான வளர்ச்சி வாய்ப்புகள் மிகுந்த தொழிலாக இருக்கும்.